வருங்கால அரசு பணியாளர்களே வணக்கம். ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனலில் நான் உங்கள் அபி. இப்போ 2024 வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? அடுத்து 2025 கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இலவச பயிற்சி. நானும் வந்து குரூப் 4 குரூப் 2 ரெண்டுத்துக்குமே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ என்னோட வந்து நீங்களும் பயணிக்க விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்டம்பர் 20 அன்னைக்கு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஆக்சுவலி இப்போ நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் சரி, நம்ம படிக்கிறத ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுத்தா அவங்களுக்கும் நிறைய பேர், ஏன்னா இப்போ எல்லோரும் யூடியூப்பில் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? வீட்டிலேருந்து உட்காந்து படிக்கிறோம். ஒரு சில பேர் தான் வந்து கோச்சிங் சென்டர் போகிறாங்க. பட் நிறைய பேர் இந்த யூடியூப் மூலயமா படிக்கிறவங்க தான் நிறைய பேர். அதில் நானும் ஒருத்தி இல்லைங்களா? ஏன்னா நான் வந்து ஒரு 5 வயசு குழந்தைக்கு அம்மா. அது இல்லாமல் இப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்து 45 டேஸ் ஆச்சு, செகண்ட் பேபி. ஸோ நான் வந்து போன குரூப் 4 எழுதும் பொழுது நான் 9 மந்த். ஸோ என்னால் உட்காந்து எழுதக்கூட முடியல. ஸோ அப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் தான் பட் எழுதினேன். அதில் வந்து நான் 142 கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்கேன். பட் இந்த மார்க்குக்கு வந்து வேலை கிடைக்காது, அது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஏன்னா எனக்கு வந்து டைப் ரைட்டிங், ஸ்டெனோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதுவும் இல்லாமல் பிஎஸ்டிஎம்மும் கிடையாது. நான் இங்கிலீஷ் மீடியம். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா, நான் வந்து 170 அபோவ் எடுத்தேன்னா கண்டிப்பாக எனக்கு வேலை உறுதி இல்லைங்களா? ஸோ அதை நோக்கி தான் என்னோடய பயணம் இருக்குது. ஸோ அதனால் இப்போ இந்த யூடியூப் சேனலில் வந்து சரி, நம்ம படிக்கிறத நமக்கு நான் நடத்தும் பொழுது எனக்கும் ஒரு ஈக்கால் ஆகும். அதுவும் இல்லாமல் என்ன மாதிரி வீட்டிலேருந்து படிக்கிற நிறைய பேருக்கு உதவும் அப்படிங்கிற நோக்கத்தினால போடுறேன். சரிங்களா? வர செப்டம்பர் 20 வந்து ஒரு யூடியூப் சேனலில் யூடியூப் சேனல் மூலமும் நீங்கள் படிக்கலாம். அதுவும் இல்லாமல் டெலகிராமில் ஒரு குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸை என்கிட்ட கேட்கலாம். அதே மாதிரி ஏதாவது நடத்தணும், இதை நடத்தி போடுங்க, அதை நடத்தி போடுங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக என்னால் நடத்தி போட முடியும். சரிங்களா? இப்போ இது வந்து 9th மந்த், செப்டம்பர் மாதம் 9, 10, 11, 12 இந்த வருஷத்தில், அதாவது 2024 நமக்கு இன்னும் 4 மாதம். சரிங்களா? இந்த மாதம் ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் இந்த தேதி ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இந்த மாதம் போயிடுச்சு. இன்னொரு 3 மாதம் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? இனி வரக்கூடிய காலத்தை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் மொத்தம் இப்போ தமிழில் வந்து மொத்தத்துக்கு 200 கொஸ்டின், அதாவது 100 கொஸ்டின் வந்து தமிழில் வந்து வரும். சரிங்களா? அதனால் நம்ம தமிழில் தான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? என்ன மாதிரி நீங்களும் படிச்சுட்டு தான் இருப்பீங்க நிறைய பேர். ஒரு சில பேர் தான் வந்து புதுசாக டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே நுழைய போகிறீங்க. ஸோ அவங்களுக்குமே ஏதுவான மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மூவ் ஆக போகிறோம். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அது மாதிரி வேலைக்கு போயிட்டு படிப்பீங்க, காலேஜ் போயிட்டு படிப்பீங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக டெஸ்ட் வர மாதிரி நம்ம வந்து ரெகுலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும். ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் படிக்கிறாங்க, நம்மளும் ரேஸில் ஓடும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு லெசன் எடுத்தோன்னா அந்த லெசனை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணணும், வித் ஷார்ட்கட்டோடு படிக்கணும். நான் அப்படி தான் படித்தேன். அப்படி படித்ததுனால தான் நான் வீட்டில் உட்காந்தே படித்து தான் வந்து 142 வந்து எடுத்தேன். சரிங்களா? இன்னும் நான் வந்து கொஞ்சம் ஒருவேளை நல்ல உடம்பாக இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக இன்னும் மேற்கொண்டு நான் எடுத்துக்கிட்டு அந்த நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. பட் நான் 9 மந்த் அப்படின்னும்போது என்னால் உட்காந்து எழுதக்கூட முடியல. தெரிஞ்ச கொஷின்ஸை கூட விட்டுட்டு வர மாதிரியான சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து அங்கே உட்கார முடியல. ஸோ உட்காந்து யோசிக்கிறதுக்கு கூட எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் இல்லை. ஒரு டென்ஷன்லேயே போய் எழுதிட்டு இருந்தேன் எக்ஸாம். நார்மலாக கல்வி வளர்ச்சி நாள் வந்து ஜூலை 15 வந்து ஒரு பச்சை பிள்ளைக்கு கூட தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், சின்ற ஆப்ஷனுக்கு பதிலாக பிங்கிற ஆப்ஷன் போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கு இருந்துச்சு. இனிமேல் அடுத்த வருஷம் 2025 கண்டிப்பாக வந்து போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு படிச்சுட்டு இருக்கேன். சரிங்களா? அடுத்து வந்து கணிதத்தில் வந்து 25 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம வந்து தமிழ் டார்கெட் பண்ண பிறகு நம்ம பண்ண போகிறது கணிதம் தான். கணிதம்க்கு அடுத்து ஜிகேல என்னென்ன அடங்கும்னா ஹிஸ்ட்ரி அடங்கும், பாலிட்டி, ஜியோகிராஃபி, அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் எல்லாமே அடங்கும். சரிங்களா? அதில் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து கண்டிப்பாக 5 to 8 கொஷின்ஸ் வரும். பாலிட்டிலையும் 5 to 8 கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஜியோகிராஃபிலையும் அந்த மாதிரி. எக்கனாமிக்ஸில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வர வாய்ப்பு இருக்குது. அதாவது 3 to 5. அடுத்து சிஏ மீன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் 3 to 5 கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். அதாவது சயின்ஸில் 3 to 8. இருக்கிறதுலே அதிக போர்ஷன் எதுலன்னா சயின்ஸில் தான். ஆனால் கம்மியான கொஷின்ஸ் வர்றது இதில் தான்.
அதிகமான போர்ஷன் ஆனால் கம்மியான கொஸ்டின். அதனால் இதை தான் நம்ம லாஸ்ட்டாக படிக்க போகிறோம். சரிங்களா? அதில் படிக்கவே போகிறதுலன்னு கிடையாது, லாஸ்ட்டாக வச்சுக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ் பண்ண போகிறோம். தமிழுக்கு அப்புறம் மேக்ஸுக்கு அப்புறம் ஒவ்வொன்றா சைட் பை சைட் எல்லாமே பார்க்க தான் போகிறோம். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எது படிக்கணும் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? இதுக்கு அடுத்து வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். சரிங்களா? இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்னா, டெலிகிராம் குரூப்பாக தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா டெலிகிராம் குரூப்பாக போடும்பொழுது தான் நான் இன்கேஸ் நம்ம பின்னாடி வராங்க அப்படின்னா அவங்களையும் வந்து எல்லாமே நம்ம முன்னாடி போட்டது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் வந்து டெலிகிராமில் இது பண்ணேன். ஏன்னா டெலிகிராமில் வந்து வாட்ஸ்அப் மாதிரி கிடையாது. எப்போ டெலிகிராமில் நம்ம ஜாயின் பண்ணாலுமே பிஃபோர் நம்ம என்னென்ன போடுறோமோ அது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம், படிக்கலாம். அதுக்காக தான் அந்த டெலிகிராம் லிங்க் என்னென்னா ஸ்டடி வித் அபின்னு நீங்கள் போட்டாலே வந்து நம்ம சிம்பிளோட வந்துடும். சரிங்களா? அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட டவுட்ஸும் கேட்கலாம். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நடத்தியும் போட ஆர்வமாக இருக்கேன். சரிங்களா? தேங்க்யூ.